ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் கவுசி'ஸ்handmade அண்ட் இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளோட டைமை எப்படி யூஸ்ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணலாம், அதாவது ஆக்கப்பூர்வமாக செலவு பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். 10 to 15 years பேக் வந்துட்டு நம்மளோட பாட்டி நம்ம அவங்களாம் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவங்களோட ஃப்ரீ டைமில் வந்துட்டு க்ராஷே, நெட்டிங் அண்ட் கூட பின்னுறது, மேட் போடுறது அந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதனால் அவங்க வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாமல் க்ரியேட்டிவாகவும் கூட இருந்தாங்க. அண்ட் இப்போ நம்ம வந்து வேலைக்கு போகிறனால நிறையா ஸ்ட்ரெஸ் இருக்கும், நிறையா ஸ்ட்ரெஸ், அந்த டிப்ரெஷன் அந்த மாதிரியெல்லாம் இருக்கனால ஸோ அதை எப்படி வந்து அதுலேருந்து வெளில வர்றது, நம்மளோட டைம் எப்படி யூஸ்ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படின்னு பண்ணுறதுக்கு, நம்மளோட டைமை யூஸ்ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து க்ராஷே, நிட்டிங் மாதிரி பண்ணலாம். க்ராஷே, நிட்டிங் அதை பொறுத்த வரைக்கும் வந்து அது நிட்டிங் கூட பண்ணுறது அந்த மாதிரி எல்லா விஷயத்துக்குமே வந்து அதுக்குன்னு தனி பேட்டர்ன் இருக்குது. அண்ட் அந்த மாதிரி தான் அதை தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு இருக்குது. க்ராஷேவை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி இருக்காது. பேசிக்காக 2-3 ஸ்டிச்சஸ் தான் வந்து மெயின் ஸ்டிச்சஸாக இருக்கும். அதை வச்சு நம்மளே புது பேட்டர்ன் வந்துட்டு க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் க்ராஷேவை பொறுத்த வரைக்கும் இது பண்ண முடியாது, அது பண்ண முடியாது அப்படின்றது எதுவுமே கிடையாது. க்ராஷேவை வச்சு லைக் எனிதிங் எது வேணாலும் பண்ணலாம். எனக்கு அது பேசிக்ஸ் என்ன, அது எப்படி பண்ணலாம் அப்படின்றத வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே க்ராஷேவை பொறுத்தளவில் லேடிஸ் தான் பண்ணணும் அப்படின்றது எதுவும் கிடையாது. ஜென்ட்ஸ் கூட இதை பண்ணலாம். அண்ட் ஃபாரின்லலாம் ஜென்ட்ஸ் இதை பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா இது நம்ம இந்த ஒர்க் பண்ண நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸை வந்துட்டு ரொம்ப கம்மி பண்ணி கொடுக்குது அப்படின்றது ஒரு பெனிஃபிட். அண்ட் அதே போல் அதை வந்து குழந்தைங்களுக்கும் சொல்லிக் கொடுக்குறது ரொம்ப நல்லது. ஏன்னா அவங்களோட க்ரியேட்டிவிட்டி லெவல் வந்துட்டு ஜாஸ்தியாகிறதும் இல்லாமல் அவங்களோட டாய்ஸை வந்து அவங்களே ரெடி பண்ணி அண்ட் அதுலேயே அது விளையாடுறதுக்கு கூட அது யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். நான் முதவே சொன்ன மாதிரி க்ராஷேக்குன்னு வந்துட்டு தனி பேட்டர்ன் எதுவும் கிடையாது. அண்ட் இப்படி தான் பண்ணணும் அண்ட் இந்த மாதிரி தான் ஸ்டிச்சஸ் போடணும் அப்படின்ற எந்த ரூல்ஸும் கிடையாது. இதுக்கு பேசிக்காகவே வந்துட்டு 3-4 ஸ்டிச்சஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டிச்சஸ். அண்ட் அந்த ஸ்டிச்சஸை வச்சு நம்மளே ஒரு பேட்டர்ன் ரெடி நம்மளோட இஷ்டத்துக்கு நம்ம ரெடி பண்ணுறது தான் க்ராஷே. அண்ட் இதுக்கு வந்து நம்ம பேசிக்காக யூஸ் பண்ணுற ஹூக்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு இந்த மாதிரி நிறையா ஹூக்ஸ் இருக்குது. அதாவது 1லேருந்து 10 வரைக்கும் பெரிய அதாவது சைஸஸ் டிஃபர் ஆகும். ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு ஹூக்ஸ் இருக்குது. 2 இருக்குது, 2.5, 3, 3.5, 4.5 அந்த மாதிரி வந்து 10 வரைக்குமே வந்து ஹூக்ஸ் இருக்குது. ஏன்னா அந்த சைஸஸ் ஏற வந்து இதோட இது சைஸ் வந்துட்டு பெருசாக இருக்கும். அண்ட் இதுக்கு வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது இப்போ தான் நம்ம ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அதாவது க்ராஷே வந்து பழக போகிறோம் அப்படின்னா நம்ம காமனாக என்ன நெய்டல் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா 3.5 4mm 3.5mm 4mm யூஸ் பண்ணலாம். அண்ட் அதோட நம்ம நார்மலாக ஃபேன்சியில் வாங்கும்போது இந்த மாதிரி சில ஷாப்ஸில் வந்து கணக்கில் இருக்கும். அண்ட் சிலதில் வந்துட்டு இருக்காது, அதுக்கு வந்து சைஸஸ் நம்பரில் இருக்கும். அண்ட் அந்த நம்பர் வந்து என்னவாக இருக்குன்னா 3.5க்கு வந்து 9, 8 இந்த சைஸஸில் வந்து வாங்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா 11, 12, 8, 9, 11, 12 இந்த 4 சைஸஸுமே வந்து ஈஸியாக அவைலபிளாக தான் இருக்கும். அண்ட் இதில் வந்து என்ன நீடில் யூஸ் பண்ணாலுமே வந்துட்டு நமக்கு வந்து ஃபினிஷிங் கரெக்டாக தான் இருக்குமே தவிர இந்த நீடிலில் வந்து என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னா நம்ம பண்ணுற ப்ராஜெக்டில் வந்து வர ஸ்பேஸ் தான் வந்து இது டிஃபர் ஆகுமே தவிர மற்றபடி எந்த ஒரு இதுவும் டிஃப்ரென்ஸும் இருக்காது. அதே மாதிரி நூல் வாங்கும்போது ஸோ உல்லன் நூல்ஸ் அப்படி வந்து நம்ம வாங்கும்போது இந்த மாதிரி பெரிய பஞ்சஸ் தான் வந்து ஆன்லைனில் நிறைய விலை கொடுத்து தான் வாங்கணும் அப்படின்றது கிடையாது. இந்த மாதிரி சாதாரண ஃபேன்சி ஸ்டோர்ஸ்லேயே வந்துட்டு இந்த மாதிரி அதே மாதிரி த்ரெட் தான் நல்ல குவாலிட்டியில் நல்லா சாஃப்டாகவே நமக்கு கிடைக்கும். அது வந்து 10 rupees 15 rupees அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். அண்ட் அதுவே நம்ம வாங்கி யூஸ் பண்ணலாம். அண்ட் இதோட ஸ்டிச்சஸ் பொறுத்த அளவில் இது மறந்துட்டேன், இது வந்துட்டு பேப்பர் கிளிப்ஸ். நம்ம வந்து ஃபுல்லாக ப்ராஜெக்டாக பண்ணுறோம் அப்படிங்கும்போது நம்ம வந்து அதோட கிட் வாங்கிக்கலாம். இல்லை அதோட கிட் ரேட் வந்துட்டு அரௌண்ட் 1000-1300 அந்த ரேட்டில் இருக்கும். நம்ம ஸ்டார்ட் பண்ணுற புதுசில் நமக்கு அது தேவை இருக்காது, நம்ம நார்மலாகவே கிடைக்காத யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது எதுக்கு நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா மார்க்கர்ஸ் மாதிரி நம்ம இதில் யூஸ் பண்ணுவோம். நம்மளோட ஸ்டிச்சஸ் அதாவது எட்ஜஸில் நம்ம வரும்போது மார்க் பண்ணி வச்சு ஒர்க் பண்ணுவோம். ஸோ இது வந்து புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு இது தேவைப்படும். நம்ம பழகிற வரைக்கும் தான். அண்ட் அது இல்லாமல் பெரிய ப்ராஜெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கும்போது நம்ம இதில் வந்து மார்க் பண்ணி வச்சு நம்ம வந்து ஒர்க் பண்ணுவோம். அண்ட் அது வந்து அவ்வளோ செலவு பண்ணி அதுவுமே பிளாஸ்டிக்கில் தான் கிடைக்கும். அண்ட் அவ்வளோ செலவு பண்ணி வாங்க வேண்டாம் அப்படின்றக்காக நம்மளோட பேப்பர் கிளிப்ஸ் அந்த பாக்ஸஸே கிடைக்கும். அண்ட் இது வந்து பாக்ஸே வந்து 20 rupees தான் வரும். அரௌண்ட் எவ்வளோ
100 பீஸ் இருக்கும், 20 ருபீஸ் தான் வரும். அண்ட் இதுவே வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நம்ம எப்படி மார்க் பண்ணி வைப்போம்னா அந்த த்ரெட்டில் மட்டும் மார்க் பண்ணி வைக்கிறதுக்கு தான். நம்ம அந்த அந்த இடத்துல ஸ்டிச் போடணும் அப்படின்றது நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இது யூஸ் பண்ணுறோமே தவிர மற்றபடி இதில் வந்து பெரிய யூஸ் எதுவும் இருக்காது. அதனால் இந்த மாதிரி கிளிப்ஸை நம்ம வாங்கிக்கலாம். ஸோ ஃபுல்லாக நம்ம வந்து பேட்டர்ன்ஸ் புதுசாக போட ஆரம்பிச்சிட்டோம். நம்ம ஒரு புது ப்ராஜெக்ட் மாதிரி நம்ம பண்ணுறோம் அப்படிங்கும்போது இந்த மாதிரி செட் வந்து 1000 ருபீஸ் கொடுத்து நம்ம வாங்கிக்கலாம். அப்படி இல்லை நம்ம வந்து ஜஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம், நம்ம சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ் மட்டும் பண்ணுறோம் அப்படிங்கும்போது இது நமக்கு போதும் தான். அண்ட் க்ராஷேவை பொறுத்தளவில் என்ன மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணலாம் அப்படின்னா இது தான் பண்ண முடியும் அது பண்ண முடியாது அப்படின்ற விஷயமே இதில் கிடையாது. இதில் வந்துட்டு ஸ்வெட்டர்ஸ் பண்ணலாம், ஸ்கார்ஃபு, சாக்ஸில் இருந்து ஃப்ராக்கு, டோர்மேட்டு அண்டு இந்த நிலவில் தொங்க விடுற அந்த ஹேங்கிங்ஸ்லேருந்து மொபைல் பவுச், மொபைல் கேஸ், அந்த சின்ன சின்ன பாக்ஸஸ் மாதிரி கூட பண்ணலாம். அண்ட் அந்த பாக்ஸஸ் மாதிரியெல்லாம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட த்ரெட்டு வந்துட்டு கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி வாங்குவோம். அண்ட் அதே மாதிரி 8, 9, 10 இந்த நம்பர் ஹூக்ஸில் நம்ம வந்து ஒர்க் பண்ணுவோம். அண்ட் இதை வந்து யூஸ்வலாக ஹூக்ஸ்னு சொல்கிறது, நீடில் சொல்ல மாட்டாங்க, ஹூக்ஸ் தான் சொல்லுவாங்க. அண்ட் இதுக்கு பேசிக்காக என்ன வேணும்னு பார்த்துட்டோம். அண்ட் பேசிக் ஸ்டிச்சஸ் அண்டு ஸோ தட் பேசிக்ஸ் இனிமேல் பார்க்கலாம். க்ரோஷேவை பொறுத்த வரைக்கும் மொத்தமாகவே 6 ஸ்டிச் தான் இருக்குது. அதில் என்னென்னா 2 ஸ்டிச் வந்து எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணுறது தான். அண்ட் ஸ்டிச் அப்படின்னு பார்க்கும்போது வந்துட்டு 3 ஸ்டிச்சஸ் தான் இருக்கும். சிங்கிள் க்ராஷே, டபுள் க்ராஷே, ஹாஃப் டபுள் க்ராஷே அண்ட் ட்ரிபிள் க்ராஷே வந்துட்டு நம்ம எப்போவாது ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவோம். பிளாங்கெட்டு அந்த மாதிரி பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணும்போது தான் ட்ரிபிள் க்ராஷே வந்து யூஸ் பண்ணுவோம். அது இல்லாமல் இந்த 3 ஸ்டிச்சஸ் வந்து ரொம்பவே காமனாக யூஸ் பண்ணுவோம். சிங்கிள் க்ராஷே யூஸ் பண்ணுவோம், ஹாஃப் டபுள் க்ராஷே அண்ட் டபுள் க்ராஷே. இதை 3 வச்சு தான் மேக்ஸிமம் ப்ராஜெக்ட்ஸ் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஸ்டிச்சஸ் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டிச்சஸ் வந்து ஒவ்வொரு இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. அண்ட் அதுக்கெல்லாம் முன்னாடி அதோட பேஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, இந்த பேஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு 2 ஸ்டிச்சுன்னு சொல்ல முடியாது, இதுதான் பேஸ்மெண்ட்டே. அண்ட் அது என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன் வந்துட்டு நம்ம நாட் போடுவோம், ஸ்லிப் நாட்னு சொல்லுவோம். அந்த நாட் வச்சு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணவே போகிறோம். ஸோ அந்த நாட் முடிச்சுட்டு நம்ம செயின் ஸ்டிச் போடுவோம். அந்த செயின் தான் பேஸாக இருக்கும். அந்த பேஸுக்கு மேலே தான் வந்து நம்ம எந்த ஸ்டிச்சாக இருந்தாலும் நம்ம பண்ணிட்டு வருவோம். ஏன்னா அதில் வந்துட்டு இப்போ இன்றைக்கி வந்து வீடியோவில் வந்துட்டு ஸ்லிப் நாட், செயின் ஸ்டிச்சு அண்டு சிங்கிள் க்ராஷ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஸ்லிப் நாட்டை பொறுத்த வரைக்கும் இதுதான் நம்மளோட த்ரெட்டு. இந்த த்ரெட்டை எடுத்துகிட்டு இந்த 2 விரல் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்படி எடுத்து போகிறோம். இதில் வந்து ஒரு சின்ன எண்டு மட்டும்தான் இந்த இடத்துல இருக்கும். இந்த 2 விரலையும் சுற்றி இப்படி எடுத்துகிட்டு வர போகிறோம். இந்த எண்டு வந்து யான் கூட இந்த நூல் கூட சேர்ந்தது. ஸோ இது இப்படி எடுத்துகிட்டு வரோம். என்ன பண்ணுறோன்னா இது 2 சேர்ந்து 2 த்ரெட்டும் கனெக்ட் ஆகுது இந்த இடத்துல பிடிச்சிட்டோம்னா இந்த மாதிரி ஒரு லூப் கிடைக்கும். அண்ட் இந்த யானோட கனெக்ட் ஆகிருக்கு பார்த்திங்களா, இந்த த்ரெட்டை இந்த லூப்குள்ளே விட்டு இந்த சின்ன யானை வந்து நம்ம டைட் பண்ணுறோம். ஸோ நம்மளோட ஸ்லிப் நாட் இது தான் நம்மளோட பேஸ். எந்த ப்ராஜெக்ட் பண்ணாலும் அதோட பேஸ் வந்து இது தான், இந்த நாட் மட்டும்தான் பேஸாக இருக்கும். ஸோ அதே மாதிரி மறுபடியும் பண்ணலாம். அதே இது யானோட சின்ன எண்டு ஒரு பக்கம் நம்ம இந்த பெருவிரலை பிடிச்சிக்கிறோம். அண்ட் இந்த இது வந்துட்டு நூல் கூட கனெக்ட் ஆகியிருக்க ஒரு எண்டை. இதை வந்து இந்த சின்ன எண்டை நம்ம கையில் பிடிச்சிட்டு இந்த பெரிய எண்டை வந்து இந்த 2 விரலில் சுற்றி இப்படி கொண்டு வரோம். இந்த 2 யானும் மீட் பண்ணுற ஒரு பாயிண்ட் இருக்குது இல்லைங்களா, அந்த பாயிண்டில் வந்து மறுபடி நம்ம டைட்டாக பிடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு லூப் வரும். இந்த யான் எண்டை இந்த லூப்புக்குள்ளே விட்டு நம்ம எடுக்க போகிறோம். டைட் பண்ணி இழுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ஸ்லிப் நாட் ரெடி. இது வந்து நம்ம இதுக்கு வந்துட்டு நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஹூக் எடுத்திருக்கேன். இந்த ஹூக்கை வந்து உள்ளே விட்டுட்டு நம்ம இந்த சின்ன எண்டை வந்து இப்படி பிடிச்சி இழுத்தாலே வந்துட்டு இந்த லூப் வந்து டைட் ஆகிரும். இந்த மாதிரி டைட் ஆகிரும்.
இதுலேருந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த சின்ன எண்ட் வந்து இந்த பக்கம் இருக்குது. இந்த லூப்புக்குள்ளே இது பேர் வந்துட்டு லூப்புன்னு தான் சொல்லணும். இந்த லூப்பில் வந்துட்டு நம்மளோட நீடில் இருக்குது. இந்த யான் எண்டு வந்து என்னோடய இந்த விரலுக்கு நடுவில் வச்சுருக்கேன். இதை வந்து இந்த 2 விரலில் பிடிச்சிருக்கேன். இது இப்படி இருக்கா. இது என்ன பண்ணணுன்னா இந்த ஹூக்கை இப்படி கீழே விட்டு இந்த நூலோட ஒரு சுற்றி அப்படியே நம்ம வெளியே இப்படி கொண்டு வரோம். புரியுதுங்களா? இந்த 2 விரலை வந்துட்டு அதாவது இந்த நூலோட கனெக்ட் ஆகிருக்க அந்த எண்டை பிடிச்சிருக்கு. அண்ட் இந்த 2 விரலும் இந்த சின்ன நூலை வந்து இப்படி பிடிச்சிருக்கு. இப்போ வந்து நம்மளுடைய ஊசியை இப்படி சுற்றிட்டோம்னா நூல் வந்து இதில் சுற்றி இருக்கா, இதை இப்படியே வெளியே எடுத்துடலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2 செயின் இருக்கும். இந்த மாதிரி 2 செயின் இருக்கும். ஸோ இதுதான் செயின் ஸ்டிச். ரொம்ப பேசிக்கான 2 இது வந்து நம்ம இன்றைக்கி பார்த்துட்டோம். அதாவது பார்த்திங்கன்னா நம்ம 3 ஸ்டிச் இருக்கும். இங்கே ஃபஸ்ட்டு ஒன்று பண்ணோம், அண்ட் செகண்ட் ஒன்று, அண்ட் இப்போ தேர்ட் ஒன்று. இதே மாதிரி இந்த நூலை சுற்றி இதில் விட்டு எடுக்கிறோம். அதே போல் நமக்கு எவ்வளோ செயின் வேணுமோ அதே போல் நமக்கு வேணுங்கிற செயின்ஸ் வந்து நம்ம பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா தெரியுதா? தெரியுதுங்களா? இதில் வந்துட்டு கேப் இருக்கும். இந்த செயினில் வந்துட்டு எப்போவுமே இந்த மாதிரி கேப்ஸ் வந்துடும். இது பார்த்திங்கன்னா பின்னல் போட்ட மாதிரி இருக்கும். நம்ம செயின் போட்டு பார்க்கும்போது மேலே கீழே நம்ம வந்து பின்னல் பண்ண மாதிரியே இருக்கும். அதுதான் செயின் ஸ்டிச்சு. பார்த்தா தெரியுதா? அவ்வளோதான். நம்மளோட ரொம்ப பேசிக்கான 2 ஸ்டிச் பற்றி பார்த்துட்டோம். அதாவது ஸ்லிப் நாட் பார்த்துருக்கோம், அண்ட் அதே போல் செயின் ஸ்டிச் பார்த்துருக்கோம். இப்போ இதில் வந்துட்டு நம்ம சிங்கிள் க்ராஷே பார்க்க போகிறோம். அதாவது இப்போ வந்துட்டு நம்மளோட லூப் வந்து அந்த ஹூக் வச்சுருக்க இதுதான் வந்துட்டு லூப்பு. ஸோ இந்த லூப்பில் இருந்து இங்கே ஒரு செயின் இருக்குது, பக்கத்தில் ஒரு செயின் இருக்குது. இந்த 2வது செயினில் அது நம்ம எப்போவுமே ஒர்க் பண்ணும்போது இந்த மேலே இருக்க பின்னலில் தான் போடுவோமே தவிர இந்த கீழே இருக்கிறதுல ஒர்க் பண்ண மாட்டோம். அது இந்த இடத்துல ஒர்க் பண்ண மாட்டோம், இந்த மேலே இருக்கிற இடத்துல தான் ஒர்க் பண்ணுவோம். ஸோ இந்த ஹூக்கை வந்துட்டு இந்த லூப்லேருந்து 2வது செயின், அதாவது இது லூப்பு, பக்கத்தில் ஒரு செயின், அண்ட் அதுக்கு பக்கத்தில் இன்னொரு செயின். இப்போ 2வது செயினுக்குள்ளே மேல் பக்கமாக விட்டு இந்த நூல் நம்ம கையில் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து இப்படி சுற்றி இப்படி இந்த ஹோல் வழியாக வெளியே எடுக்கிறோம். வெளியே எடுத்துட்டு இந்த 2 லூப்பையுமே வந்துட்டு இந்த த்ரெட்டை வந்து இப்படி விட்டு எடுக்கிறோம். ஸோ இப்போ வந்து அடுத்து கண்டினியூ பண்ணி நம்ம பண்ண போகிறோம். அடுத்தடுத்த செயின்லேயே ஒர்க் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு செயின் மட்டும் என்ன பண்ணுவோம்னா செகண்ட் செயின்லேருந்து பண்ணுவோம். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். இப்போ செகண்ட் செயினில் பண்ணியிருக்கோமா, இப்போ வந்து தேர்ட் செயினில் ஹூக்கை உள்ளே விட்டு அண்ட் இந்த நூலை இப்படி வெளியே எடுத்து இந்த நூலை வந்து இந்த 2 பக்கமும் இப்படி விட போகிறோம். ஸோ இப்படியே வந்துட்டு நம்மளோட செயின் 1, அதாவது சிங்கிள் க்ராஷே வந்து நம்ம பண்ணிகிட்டே இருக்கலாம். அண்ட் இந்த செயின் எதுக்கு இந்த ஸ்டிச் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நம்மளோட சர்க்கிள்ஸ் நம்ம பண்ணுவோம். சர்க்கிள்ஸில் வந்துட்டு சைடில் வந்து அந்த பாஸ்கெட்ஸ் மாதிரி பண்ணுறதுக்கு பண்ணலாம். அண்ட் நம்ம ஒரு ப்ராஜெக்ட் முடிக்கிறோம் அப்படின்னா அதோட பார்டர்ஸ் கொடுக்குறதுக்கும் இந்த ஸ்டிச் யூஸ் பண்ணலாம். அண்ட் சின்ன ஒர்க்லாம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். மொபைல் கேஸு, மொபைல் பவுச்சு, பர்ஸு, அந்த மாதிரி எது பண்ணுறதுக்கு வேணாலும் இந்த ஸ்டிச் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான். இன்றைக்கி வந்துட்டு 3 ஸ்டிச் பார்த்துருக்கோம். ஸ்லிப் நாட்டு, செயின் ஸ்டிச்சு அண்டு சிங்கிள் க்ராஷே பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ இங்கே முடியுது. அண்ட் இதில் வந்துட்டு சிங்கிள் க்ராஷே யூஸ் பண்ணி என்ன ப்ராஜெக்ட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கடுத்த வீடியோஸில் வந்துட்டு
டபுள் க்ரோஷே, ஹாஃப் டபுள் க்ரோஷே அந்த மாதிரி ஸ்டிச்சஸ் பார்க்கலாம். அதுலேருந்து என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணலாம் அண்ட் பேட்டர்ன்ஸ் எந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் நம்மளே க்ரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்றத இனி வர வீடியோஸில் பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளோட சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம எப்பப்போ என்னென்ன வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டே இருந்தாலும் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே வந்துகிட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.